ஓகே சார். ஸோ லஞ்ச் வந்து நம்ம ஹோட்டல்லே முடிச்சுட்டு இப்போ நம்ம நேராக குதுப் மினார் போயிட்டுருக்கோம். எங்களோட டாக்ஸி அண்ணா தான் எங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நேராக குதுப் மினார் அண்ட் ஆஃப்டர் குதுப் மினார் பிரசிடென்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் ப்ராபப்ளி டெல்லி கேட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து குதுப் மினாரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த இடங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது இருக்குது எங்கன்னா டெல்லியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. குதுப் மினாரை நோக்கி வந்தாச்சு. இந்த இருக்குது குதுப் மினார். இது என்ன பாட்டு வரும்னு சொல்லுங்க. அந்த பாட்டு உள்ளவா நல்லா இருக்கு. உள்ளவா நண்பர்களே, இந்த குதுப் மினார் என்ன அப்படின்னா, நம்ம குதுப்புதீன் ஐபக்னு ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா முகமது கோரியோட ஜென்ரல் படைத்தளபதி. அவர் தான் வந்து இந்த குதுப் மினாரை வந்து உருவாக்குனது. இது எதுக்கு அவர் உருவாக்குனார் அப்படின்னா, நம்மளோட சோகங்களை அழுது கடவுள்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சின்னமாக இதை வச்சு வெளிப்படுத்தினார். அதாவது கடவுளை வழிபடுறதுக்கான ஒரு விதமாக தான் வெளிப்படுத்தினார் இந்த குதுப் மினார். அதை காட்டு. பா மக்களே, டெல்லியில் சரியான வெயில். எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கோம். குதுப் மினாரோட வரலாறு முழுசாக கேட்டிருப்பீங்க. குதுப் மினார் வந்து குதுப்புதீன் ஐபக் வந்து இதே மாதிரி 5 ஸ்டோரேஜ் வச்சுருந்தார். அதாவது 5 கல்லறைகள் வச்சுருந்தார். அதில் ஒன்று தான் இது. இது மாதிரி நிறைய இருந்திருக்கு. மேபி அடுத்தடுத்த படையெடுப்புகள் அது உடஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது அடுத்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.